இந்த உலகம் பூராவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்புலையும் இருக்குது. கேசாதி பாதம்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் போல்னா நம்ம பாதம் சவுத் போல். இது நார்த் போல் வச்சுக்கலாம். உலகம் இப்படி தான் எக்லிப்டிக்கல் உருண்டியாக இருக்கும். ஒரு நார்த் ஒரு சவுத் இருக்கும். ஸோ நமக்கு இது நார்த்துன்னு வச்சுக்கலாம், இது சவுத்து. இப்போ யாராவது நம்மளை நமஸ்காரம் பண்ணுற போது குனிறாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுது, நம்ம பாதம் சவுத்து, அவங்களது நார்த்து, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். நார்த் போல் ஆஃப் தேர் சஹஸ்ராரம் and south pole of our feet. So opposite poles attract. So energy flows from higher level to lower level. So யாராவது இந்த மாதிரி ஒரு மகான்கள் நம்மளை விட வயசில் பெரியவங்க இல்லை நம்மளை விட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கிறதா நினைக்கிறவங்க, ஓகேவா, அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுற போது இவங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ கிடைக்கிறது. இவங்களுடைய லாபத்துக்கு தான் இவங்க குனிறாங்களே தவிர அதில் யார்கிட்ட குனிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் லாபமெல்லாம் கிடையாது இல்லையா. நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க நமஸ்காரம் பண்ணுறதுன்றது ஏதோ ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ்னு. அப்படிலாம் இல்லை. இஃப் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் டேங்க் வைக்கிறீங்க. அந்த டேங்க் ஏன் மொட்டை மாடியில் வைக்கிறீங்க, ஹைட்லேயே வைக்கிறீங்க? ஸோ அங்கே இருந்தால் தான் உங்கள் வீட்டு குழாயில் தண்ணியிலெல்லாம் வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுற போது அவங்க தலைக்கீழ் இருக்குது, பாதம் இங்கே இருக்குது பெரியவங்களது. ஸோ எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. அதுக்காக தான் பெரியவங்க காலில் விழுந்து கும்புறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இது எனர்ஜி கேம், இது சயின்ஸ். இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், எதுக்கு அவர் காலில் போய் விழுந்தாங்க அப்படின்வாங்க. உங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு என்ன லாபம்? தே ஆர் கிவிங், யூ ஆர் கெட்டிங். யூ ஆர் கெட்டிங், தே ஆர் கிவிங். அதனால் இது தெரியாதது தான் இப்படிலாம் பண்ணுறது. சரி, இப்படி ரூல்ஸ் பேசுகிற நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சும்மா ஒரு பதவிக்காகவும் இதுக்காகவும் கண்டவங்காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருப்பான். இன்னும் காரணம்னா யூ வாண்ட் ஃபேவர்ஸ் ஃப்ரம் தம். அப்போ நீங்கள் அவங்கள விடுறதில்ல கும்பிட்றதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு அபச்சாரமாக தெரியறதே இல்லை. ஒரு பரமாச்சாரியார், ஒரு ஜியர், ஒரு ஸ்ரீடி பாபா இங்கெல்லாம் போய் விழுந்து கும்பிட்றதுல உங்களுக்கு ரொம்ப கேவலம். அது என்னது, சாமி காலெல்லாம் விழுந்து கும்பிட்றது அப்படின்னா, நீ கும்பிடாது, உனக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு என்ன போச்சு அதில்.